வயரிங் பண்ணியாச்சு. நார்மல் மிஷினை ரிவர்ஸ் ஃபார்வர்டு பண்ணியாச்சு. இப்போ இந்த சுவிட்ச் மட்டும் தான் இருக்கும். இந்த சுவிட்ச் மட்டும் தான் இருக்கும். இந்த சுவிட்சை ஆட் பண்ணியிருக்கேன். வயரிங் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, ஃபீல்டுக்கு போகிற காயில் இந்த இந்த ஆர்மிச்சரோட ப்ரெஷ் காயில் இப்படி போட்டு இதுக்கு மாற்றி போட்டால் போய் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், சிம்பிள் சர்க்யூட் தான். அதுதான் இந்த வயரிங்கை பண்ணியிருக்கேன். இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது ரிவர்ஸில் வரும். டேரக்ஷன் மாதிரி விடுதா. இப்போ இந்த பக்கம் போட்டால் டேரக்ஷன் மாதிரி விடும். அவ்வளோதான், சிம்பிள் சர்க்யூட். அந்த பக்கம் ரிவர்ஸ், அவ்வளோதான். ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ரிவர்ஸ், சிம்பிள் சர்க்யூட் தான். கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ப்ரஷோட லைனை இந்த சுவிட்ச் மாறும்போது இந்த பக்கம் போடும்போது இது 2 கனெக்ட் ஆகும். அந்த பக்கம் போடும்போது இது 2 கனெக்ட் ஆகும். சரி இந்த பக்கம் போடும்போது இது 2 கனெக்ட் ஆகும், அது 2 கனெக்ட் ஆகும். ரிவர்ஸ் இந்த அந்த ஒரு 3 போடும்போது இதோட இதுவும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதோட லைன் இதுக்கு ப்ரெஷ்ஷை மாற்றி போடுற மாதிரி, ப்ரெஷ் லைன் மட்டும் மாற்றி போடுற மாதிரி. ஃபீல்டுக்கு போகிற சப்ளை காயில் சேம் தான், ப்ரெஷ் லைன் மட்டும் மாற்றி விடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான், ரிவர்ஸ் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. இந்த சுவிட்ச் வாங்கியிருக்கேன், ரிவர்ஸ் ஃபார்வர்டு சுவிட்ச் மட்டும் வாங்கினேன். இந்த சுவிட்ச் வாங்கியிருக்கேன். அதே செட்டப் இதில் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. என்ன கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சுவிட்சை வந்து இதில் வைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி. ஆனால் ஆல்ட்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடலாம். நிறைய மிஷின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சு. இந்த சுவிட்ச் வைக்குது மேக்ஸிமம் சிம்பிள் சர்க்யூட் தான். இது ஈஸியாக இருக்கும், கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். லாக் பண்ணிட்டா ஃபுல் ஸ்பீடு ஓடாது, லாக் பண்ணிட்டா சுவிட்ச் ஒர்க் ஆகாது. அவ்வளோதான், அதே செட்டப் தான். இதே வயரிங்கை பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை உட்கார வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. சக்ஸஸ் டன். ஒரு ரிவர்ஸ் வரும். இது வந்து இப்போ நான் 12 வோல்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் தைரியமாக கை வைக்கிறேன். 12 வோல்ட் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் 210 வோல்ட்டில் நான் கனெக்ட் பண்ணேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் 12 வோல்ட்டு அவுட்புட், 12 வோல்ட் 24 வோல்ட்டு. டிசி மோட்டர் 12 வோல்ட்லேயும் ஓடும், 20 வோல்ட். ட்ரில்லிங் மிஷின் மேக்ஸிமம் யூனிவர்சல் மோட்டர் மாதிரி ஓடும். டிசிலையும் ஓடும், ஏசிலையும் ஓடும். சீரிஸ் மோட்ரு. ஓகே, ஒர்க் கம்ப்ளீட். சரி, சுவிட்சை எடுத்துகிட்டு வயரிங் பண்ணியாச்சு. இப்படி எடுத்துகிட்டு இந்த சுவிட்சை ஆட் பண்ணேன். இதே வயரிங் தான், இப்படி தான் பண்ணணுன்றது பண்ணி பார்த்தாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே வயரிங் இதில் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை உட்காருக்குது. முடிஞ்சால் ஒர்க்கு டன். ஓகே.